புதிய அரசு பொறுப்பேற்ற உடனே கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் சந்திச்சு இது மாதிரி தமிழகத்துல இருக்கிற 4000க்கு அதிகமான கிருஷ்ணர்கள் இருக்கு. ஆனா வெறும் 1376 கிருஷ்ணர்கள் தான் கனிம வளத்துறை அனுமதி கொடுத்திருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி செக், அதாவது கனிமத்தை அரைச்சி எம்சாண்டா விற்கும் போது அதுக்கு பொதுப்பணித்துறையுடைய குவாலிட்டி செக் இருக்கு. அந்த குவாலிட்டி செக்குக்கு அனுமதி வெறும் 476 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி 3000 பிரஷருக்கு மேல இங்க அனுமதி இல்லாத இருக்கிறதுல தரமான எம்சாண்ட் இல்லை. எம்சாண்டுக்கான பாலிசியே 12 வருஷமா சட்ட திட்டங்களே உருவாக்கவில்லை. இது மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அன்றைய தினமே அறிக்கை கொடுத்து தமிழகத்துல 3000 பிரஷர்கள் ட்ரோன் விட்டு அடக்கப்படும், முறைகேடுகள் அனுமதி இல்லாத பிரஷர்கள் மூடப்படும் சொன்னாரு. ஆகவே அவர் கள ஆய்வுல போய் இப்போ அந்த சைடு தூத்துக்குடி தென்னர்வேலி சைடு ஒரு மதுரையெல்லாம் ஒரு 67 குவாரிகள் மூடி இருக்காங்க. நேற்றைய தினம் திருவண்ணாமலையில 6 பிரஷர் மூடி இருக்காங்க. இப்படி ஒரு 80லிருந்து 100 பிரஷர்களும் குவாரிகளும் சீல் வைக்கப்பட்டாங்க. இதனால என்ன ஆகுது, இப்போ செயற்கையா ஒரு தட்டுப்பாடு உருவாக்குறாங்க. எம்சாண்ட் ஏற்கனவே எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு முன்னாடி அறிவிச்சது 2 மாத காலமாக எந்த மெட்டீரியலும் ஓட்ட முடியல. அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சவுடு ஏற்கனவே மணல் 2 வருஷமா இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ திடீர்னு நிறுத்தும் போது இங்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விலைவாசி உயர்வு ஏற்படுது. இதை கருத்துல கொண்டு இப்போ அமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் ஏன் இந்த நேரத்துல மணல் விற்பனையை துவங்கக்கூடாது. மணல் விற்பனை கடந்த காலங்கள் மாதிரி ஒப்பந்ததாரர் இல்லாம, தேர்ட் பர்சன் இல்லாம, பொக்லின் இல்லாம, மிஷின் இல்லாம மேனுவலா அந்தந்த ஊர் மக்களை வச்சு மணலை மேனுவலா பாட்டில் அள்ளி டிராக்டர்ல போட்டு வெளியேற்றாது கொட்டும் போது மணல் கடத்தல் தவிர்க்கப்படும். நீராதாரம் பாதிக்காது, விவசாயிக்கு பாதிப்பு இருக்காது, சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது, அதிக ஆழம் நோண்டப்படாது, அரசுக்கும் அவப்பெயர் வராது. ஒரு மணலை நேரடியா அரசு எடுக்கணும்னு சொல்ல. ஏனென்றால் இப்போது மணல் ஆந்திரால இருந்து 1 யூனிட் மண் 12,500 13,000 வாங்கிருக்கு. அரசு இப்போ மணல் விற்பனை செய்யும் போது அரசுக்கு வருவாயும். அரசினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது வல்லுநர்கள் எல்லாம் சொல்றதை பார்த்தா 50,000 கோடி தேவைன்றார். ஆகவே அந்த 50,000 கோடி பணம் இந்த எம்சாண்ட் மூலியமாகவும் மணல் விற்பனை மூலியமாகவும் அரசு கிடைக்கும். இது இல்லாத கூடுதலாக 50 ஆண்டுகளாக எந்த டேம்ல மணல் எடுக்கணும். டேம்ல 50% ஆஃப் தி சாண்ட் அங்க இருக்கு. டேம்ல இருக்கிற மண்ணை எடுக்க சொல்லி இந்த அரசுக்கு முதல்வருக்கு நாங்க கோரிக்கை விடுறோம். ஏன்னா அது எடுக்கும் போது அந்த மணல் கேரளாலாம் சட் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது வாட்டரோட அடியில் இருக்கிற அந்த டேம்ல இருக்கிற மண் வெளியே தண்ணி திருப்பி டேமுக்கு போயிட்டு அந்த மணலை விற்பனை செய்யறாங்க. அது மாதிரி இங்க அரசு டிஎன் சாண்டோ இல்ல டேம் மூலியமாக டேம்ல இருந்து மண் எடுத்தோம்னா அதுல பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய். மணல்ல ஒண்டிதான் நேரடியா அந்த மணல் அப்படியே காஸ்ட் வெறும் லோடிங் செலவு ஒரு 200 ரூபா போச்சுன்னா 10,000 ரூபாய் கிட்ட ஒரு லோடுக்கு அரசுக்கு வருவாய் வரும். இந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணா. இது இல்லாத இந்த சைடு சிட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர்லாம் பாலாத்துல எல்லாம் மணல் இல்லை. இந்த மணல் இங்க பற்றாக்குறை ஏற்படுது. ஏன் ஆந்திரால இருந்து வர மண்ணை அரசு தடை செய்யும். இப்ப ஆந்திரால இருந்து வர மண்ணுனால இங்க இருக்கிற விவசாயிக்கு பாதிப்பு இல்லை, இங்க இருக்கிற நீர் ஆதாரம் கெட போகுது, இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை. ஏன் அதை நீங்க தடுக்கிறீங்க? நம்மளுடைய கனிமங்களை கேரளாவோ கர்நாடகா கடந்த 20 ஆண்டுகளாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அரசு தடை செய்யல. அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் ஆந்திரா மண்ணை நீங்க வர வச்சீங்கன்னா அந்த மண்ணை அரசு ஒரு பசுமை வரியோ இல்ல ஒரு சீனரைஸ் ஃபீஸ் போட்டு பார்டர்ல வர வச்சீங்கன்னா, ராயல்டி வர வச்சீங்கன்னா அரசுக்கு அந்த ராயல்ட்டியும் வரும். அதே நேரத்தில் ஒரு 6-7 மாவட்டத்துக்கு மணல் கிடைக்கும். ஏன்னா இங்க ரிவர் இல்லாதனால இப்ப திருச்சியில நீங்க மணல் விட்டு திருச்சியில இருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூட. இது இல்லாம மலேசியா மண்ணு அரசு கடந்த இறக்குமதி பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா அது இறக்குமதி தனியாருக்கு ஒரு 4 ஒப்பந்ததாரருக்கு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா
அந்த மணல் வந்துச்சுன்னா இந்த சிட்டி போர்ட் இருக்கிற பக்கம் தூத்துக்குடி பக்கம் இந்த மணல் வந்து சரி செய்யப்படும். இந்த கனிம கொள்ளை மலைகள் உடைக்கப்படுறது, அதுல இப்போ மலைகளை வந்து இப்போ சீல் வச்சு நிறுத்தப்படுது. இதெல்லாம் தடுத்தீங்கன்னா இந்த கட்டுமானத்துக்கான மணல் எம்சாண்ட் தட்டுப்பாடு வராது, விலை உயர்வு வராது, அரசுக்கு அவப்பெயர் வராது. ஆகவே இந்த நேரத்தில் அரசு இதை உடனடியா செய்யணும். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து மணலை வந்து தனியார் கிட்ட கொடுத்து அதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் களவு போய் ஈடி போன்ற வழக்கெல்லாம் வந்து 6 மாவட்ட ஆட்சியர் டெல்லிக்கு வரவைக்கப்பட்டு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது. இதனால எங்க தொழில் பாதிப்படும். சிலர் தனியார், சிலர் ஒப்பந்ததாரர், சிலர் கான்ட்ராக்ட் பண்ண தவறுனால லாரி சங்கத்துக்கோ லாரி உரிமையாளருக்கோ மணல் கிடைக்கல, அவப்பெயரும் கிடைச்சது. ஆகவே இந்த அரசு வந்து எந்த இடத்துல லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் நடைபெறாது சொல்லுங்க. இந்த நேரத்துல மணல் திட்டுகளா இருக்கக்கூடிய இடம், அதாவது கடலூர், திருச்சி, கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதியில மணலை வந்து மேனுவலா எடுத்தாங்கன்னா அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் வருவாய் வரும். அதே நேரத்தில் கனிமங்கள் மலைகள் வெட்டி எடுக்கிறதுல ஈவே பில்ல பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஈவே பில் வந்து பயன்படுத்தினா எந்த கனிமம் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு காசு அரசு கஜானா வரும். தனியார் பில்லு இதை வந்து தடுக்கணும். இதனால வந்து அனுமதி இல்லாத கஷர்ல அடைக்கக்கூடியது வந்து அதிகமா அரசு கஜானா வரல. மலைகள் எல்லாம் இன்னைக்கு எங்க போனாலும் தினம் அடி வெட்டிட்டாங்கன்னு இன்னைக்கு தினம் ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. மலைகள் காணவில்லைன்னு சொல்றாங்க. அதனால வந்து இப்போ இந்த நேரத்துல இந்த திட்டத்தை அமல்படுத்தினா அரசுக்கு வருவாய் வரும், எங்க கட்டுமான தொழில் தங்கு நடைபெறும், விலை உயர்வு இருக்காது என்றனால இது அரசு சொல்றோம். இது இல்லாத கிருஷ்ணகிரி வழியா ஒரு நாளைக்கு 2000-3000 லோடு வந்து கனிமங்களுக்கு கடத்தப்படுது. அது கேட்டா தகவல் சட்டத்துல கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பசுமை வரி வசூல் செய்யப்படுது என்றார். நான் இப்போ ஆர்டிஐல கேட்டிருக்கேன். பசுமை வரி வாகனத்துக்கு கனிமங்கள் ஏற்றப்படும் போது லாரி பில்லிலே பெங்களூர், மைசூர், கர்நாடகான்னு போட்டு வசூல் செய்யறீங்கன்னா அப்படி அது மாதிரி வசூல் செய்யற பில்லு இது வரைக்கும் நாங்க பார்க்கல. அப்படி இருந்தா அதை தெரியப்படுத்தணும். அப்படி அந்த திட்ட எண்ணிலிருந்து பசுமை வரி வசூல் செய்தீங்க என்ற தகவலை கேட்டிருக்கேன். அப்படி பசுமை வரி வசூல் செய்தா இது வரைக்கும் 8,000 கோடி அரசு கஜானா கேட்டிருக்கேன். இது இல்லாத அந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகமான மலைகள் வந்து பெங்களூர் இப்போதான் எடுத்துட்டு போறாங்க. இப்போ மேகதாது அணை கட்டுறதுக்கு கூட அங்கிருந்து தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எம்சாண்ட் கட்டுமானத்துக்கு. ஆகவே அதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு பற்றாக்குறை. இங்கே நம்ம மணல் ஏற்கனவே 2019 நீதி அரசர் திருபாக்கரன் சொல்லியிருக்காரு, மணலாவது மழை வந்தா மணல் திருப்பி மீண்டும் வந்துடும், மலைகள் உடைக்கப்பட்டா இயற்கை பாதிப்பு வரும், மழை வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி கடந்த 2 அரசும் அங்கிருந்து கனிமங்களை வெட்டி எடுத்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி கேரளாக்கு கடத்தக்கூடியதை இப்பொழுது குவாரிகள் நிறுத்தப்பட்டதுனால அதுவும் தடுக்கப்படும். பசுமை வரி என்ற பேர்ல அதர் ஸ்டேட்டுக்கு போவதை நிறுத்தணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை.